பார்க்கலாம். சரி, அவர் போன் பண்ணு. சரி, பார்த்து. பன்னீரால் பாதத்தை கழுவி பட்டாளியால் துடைத்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லப்பட்ட அடியான் திருவடிக்கு அநேகோடு வணக்கம் செய்தேன் தாங்கி. எப்படி அம்மா? சீக்கிரமா பாதங்களுக்கு பணிந்தபடியால் சுகமாக இருப்பாய். எனக்கு பசியா இருக்குமா? அம்மா எனக்கு பசி, எனக்கு 4 பணியா சுடும்போது வரது உப்பங்களை சட்டிலாம் உடைஞ்சு போச்சு. எல்லாம் வந்து தட பணியார் கடையை நிறுத்தி பணியாரத்தை நிறுத்தி விடுறாங்க. அம்மா அப்பா காட்டுக்கு சென்று வெகு நாள் ஆகிவிட்டது. எங்க அப்பா எப்பமா வருவாங்க? கண்டு ஆமா உன் தாயிட ஆள் இருக்கிற உனக்கு என்ன குறை வச்சிருக்க? இருந்தாலும் என் அப்பாவினுடைய ஒரு குழந்தைக்கு அப்பாவும் வேண்டும் அம்மாவும் வேண்டும். அப்பா இல்லாத குழந்தை அடக்கம் இருக்காது. அம்மா இல்லாத குழந்தை ஒழுக்கம் இருக்காது. அம்மா வந்து பால் கொடுக்கும், அப்பா என்ன கொடுப்பார்? அறிவை கொடுப்பாரு. அதுதான் அறிவு. அதனால அப்பா வேண்டும் அம்மா. என்ன பாண்டி என்ன கையை தட்டுறாரு? அப்பா எழுந்து கொடுப்பாரா? அறிவு கொடுப்பார். அதனால எனக்கு பசியா இருக்கு. அதனால உனக்கு பால் பதார்த்தம் எல்லாம் அரண்மனையில வைத்திருக்கின்றேன். அதனால நீ சாப்பிட்டு கொண்டிரு. நான் சிறிது வேலை அப்படி ஆகட்டும். பாருமா சீக்கிரம். குளக்கரைக்கு சென்று ஜலம் எடுத்து வா, பிறகு பார்க்கலாம். அப்படி ஆகட்டும். யாருங்க நீங்க? என்ன எங்க மகாராணி முகச்சாடு தெரியுது? உங்க மகாராணி யாரப்பா? எங்க மகாராணி இந்தம்மா தான். இந்தம்மா சங்குதி. தங்குபதியா? தங்குபதி எங்க தங்கை. தங்கச்சிங்களா? ஆமா, அவங்க அண்ணன்மாருங்க. நாங்க எனக்கு அத்தை. இவருக்கு அத்தை, இவரு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? அப்ப நீங்க எதுக்கு ஏன் வாங்க வீட்டுக்கு போலாம்? இல்லப்பா, அதாவது எங்க தங்கைய ஓர்மண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து 2 காலம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் தங்கை வீட்டு வீடே அரமனையை நாங்க போனதில்லை, பார்த்ததில்லை. எப்படி நம்ம போறது அப்படிங்கிறது கொஞ்சம் அச்சமா இருக்கு. மதியாத அதனால நாங்க இங்க குளக்கரையிலே இருக்கிறோம். நீங்க 3 பேர் அவத்துக்கிட்டே நில்லுங்க. தண்ணி இப்ப எல்லாம் தண்ணி வரதில்லை. குறைஞ்சு போச்சு. குளக்கரைக்கு தண்ணிக்கு போனோமா, குடம் தண்ணி எடுக்கிறப்போ அங்க யாரோ உங்க அண்ணன் தம்பிகளா, உங்க முகஜாடிகளே இருக்கிறாங்க. உங்க அண்ணங்களா தர்மபுரி. ஆமா, உங்களை அழைத்துட்டு வராத, சும்மா வந்திருக்கிறீங்க. நீங்க வந்து கூப்பிட்டாதான் வருவாங்களா? நான் கூப்பிட்டா வரமாட்டாங்களா? ஏங்க நீங்க உங்க மாமனை பார்த்துருக்கிறீங்களா? என்னமோ சொன்னான். உன் முகம் இப்படி வாரிய காரணம் மகனே,
என் உடன் பிறந்த அண்ணன்மார்கள் இவர்கள் இருக்கிறார்கள். தாய் மாமனா? ஆமா, உனக்கு தாய் மாமன். நான் பிறந்து இவ்வளவு காலமாக எனக்கு தாய் மாமன் இருப்பதாக சொல்லவே இல்லையே. மகனே, ஏனென்றால் நான் திருமணத்தை செய்யும் பொழுது, நானும் உன் தந்தையாரும் திருமணம் செய்யும் பொழுது உன் தாய் மாமன் மாதத்திலே உன் தந்தைக்கு சிறிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால நாங்களும் போறதெல்லாம் ஈழ வரதில்லை. புருஷன் எப்ப கை பிடிச்சாங்களோ அன்னைக்கு சிவனந்தாபுரி வந்ததோட சரி. ஆமா, இதுவரையில நீயும் போனதில்லை, தாய் வீட்டுக்கு போகல. ஆமா, அவனும் தங்கச்சி வரல. அதனால சொல்லுறியா அவர் எங்க இருக்கிறார்? அண்ணன்மார்கள் குளக்கரையில இருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி தானே. ஆமா, என் அரண்மனைக்கு அம்மா உனக்கும் என் மாமனுக்கும் எதுவும் பகையா? எனக்கும் என் அண்ணன்மார்களுக்கும் பகை இல்லை. என் அப்பாவுக்கு பகை. உன் தந்தையாருக்கும் உன் மாமன்மார்களுக்கும். அப்படி என்றால் நான் போகிறேன். என் மாமனை காலை பிடித்து கெஞ்சியாவது என் மாமனை அழைத்து கொடுக்கிறேன். பைத்தியக்காரா, கொஞ்ச நாச்சு உனக்கு மூல் இருக்குதா? இது நாள் வரைக்கும் பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் தாய் மாமன் முகத்தை பார்த்ததில்ல. ஆமா, நீ யாருன்னு போய் தாய் மாமன் பார்ப்ப? அதனால நீ அரண்மனையில பதனமாக இரு. நான் சென்று என் அப்படி ஆகட்டும். எப்படியாவது அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வாங்க. போயிட்டு வாமா சீக்கிரம். அப்பா, இது எனக்கு அத்தையா? அத்தை 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 உங்க அண்ணன் மகன் தாம்மா. அது எங்க அண்ணா. அண்ணன் அர்ஜுனுடைய மகன். யாரு மகன் அப்படின்னு கேக்குறியா? சுப்புதனைக்கும் அர்ஜுனுக்கு முரண ஐமண்ணே எங்க பையன் தான். எங்க பையனே தான். சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். அரண்மனைக்கு வந்து பால் பதார்த்தம் அனைத்தும் சாப்பிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வரல. திருமணத்தை செய்தி இவ்வளவு ஆண்டு காலமாக வராத அண்ணன்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களை வைத்து நான் குளக்கரையில வைத்து பேசுவதா? அதனால எதா இருந்தாலும் அரண்மனையில அதுவே தங்கள் திருவடிக்கு வணக்கம். இருக்கட்டும். இவன் தான் உன் மாமனாக விலகக்கூடிய அர்ஜுனனுக்கும் அழகு சுபத்திரைக்கும் இருந்தால் எனக்கு என்ன ஆகணும்? மாமன் மகன். ஆமா, இவ்வளவு காலமாக மைத்துடன் இருப்பதாக சொல்லவே இல்லை. எனக்கும் சொல்லவில்லை. நம்ம ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கலாம். இருக்கட்டும், நீங்கள் விளையாடி கொண்டிருங்கள். என் மாமன் அண்ணன்மார்கள் சரியல்ல. சாப்பாடு போடு. வந்த வந்தா
மகனே சாப்பிடப்பா. அண்ணா சாப்பிடுங்க, ஏன்னா கையிலே வச்சுட்டு இருக்கீங்க. இப்படி உங்களுக்கு சாதத்தை பரிமாறும் பொழுது உங்கள் வாடாத திருமுகம் வாடி இருக்குது, சோறாத திருமுகம் சோர்ந்து இருக்குது. எதா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க முன்ன சாதத்தை சாப்பிடுங்க. தங்கா வாடாத திருமுகம் எல்லாம் வாடி இருக்குதுங்கிற, எதா இருந்தாலும் சரி நீங்க வந்ததை நான் பூர்த்தி செய்யறேன்னு ஒரு சத்தியம். அண்ணா நீங்க சாப்பிடுங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம். கூட பிறந்த அண்ணன் சிந்திக்கலாம் தயங்காமல் உங்களுக்கு அண்டமே எழுதிய மண்டமே விழுந்தாலும் சரி சத்தியத்தை சரி. ஏன்னா நான் ஒரு பெண்ணாக பிறந்தவள், ஒரு ஆணாக பிறந்திருந்தா நான் உங்க கஷ்டத்தை தீர்க்க மாட்டேனா? அதனால உங்களுக்கு வந்த ஆபத்தாகப்பட்டது எனக்கு வந்தது போல, நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறது பிடிங்க. என் மாமனிடத்தில் என்ன வேண்டும் என்று கொஞ்ச நேரம் அந்த பக்கம் உங்க வேண்டியதை என் தாயிடத்தில் கேட்க கூடாத கேள்விதான், ஆனா கேட்காம இருக்க முடியாது. அதனால அண்ணன்மார்களும் இந்த தங்கை இந்த நேரத்துல நீங்க தேடி வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம், உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆபத்து? அம்மா அரை மணிக்கு வந்தீங்களே, ஏன் வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்காத இருந்தாலும் நாங்க வந்த விஷயத்தை சொல்லிதான் ஆகணும். அதனால அதாவது அண்ணனா வழங்கக்கூடிய தர்மராஜனுக்கு பாடி கூட ஆனா அறியாமல சகாதான் இருவரும் காவல் புரிந்தோம். அப்ப அண்ணனா வழங்கக்கூடிய மதம் கொண்ட வீமை மலர் பறித்து வந்து அன்றாடு பாத பூஜை செய்வது வழக்கம். சரி. அப்ப எம்பெருமானாவட்ட ஸ்ரீமந்த நாராயணன் அண்ணனை என்ன தெரிவித்தார்? திசையோ 4 இருக்குது, 4 திசையில இலதேசம் மட்டும் விட்டு 3 திசைக்கு போய் மலர் பறிக்கலாம்ப்பா அப்படின்னு கட்டளை போட்டிருந்தார். மதம் கொண்ட வீமை நேரான நேர்களுக்கு போய் பார்ப்போம். 3 திசையில மலர்கள் சென்று அங்க ஆரவல்லியின் இடத்துல போய் மாட்டிக்கிட்டான். அந்த ஆரவல்லி மாதர் இடத்திலே என் அண்ணனாகப்பட்ட பீமன் அகப்பட்டு விட்டாரா? அதனால அவர் வைக்கக்கூடிய பந்தித்தெல்லாம் தோர்வடைந்து உருக்கு தும்பு சிறைச்சாலையில் அடைத்து எம்பெருமானாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் பார்த்து தெரியாதோ அண்ணா ஆனால் ஒரு அல்வாழக்கூடிய நீங்கள் இப்படி அலங்கோலமாக வந்திருக்கிறீர்களே, அகப்பட்டதற்கு நீங்கள் வந்ததுக்கு என்ன காரணம்? தங்கா அண்ணனுக்காக மலர் படிக்க போனேன். சரி, அதெல்லாம் போனீங்க விட்டுருங்க. இப்ப என்ன தேடி எதுக்கு வந்தீங்க? எதற்காக தெரியுமா? அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் பொருத்தம் பார்த்தோம். ஆனால் என் அண்ணனாகப்பட்ட சகாதேவனை அழைத்து இந்த ஆரவல்லி மாதர்களை யார் ஜெயம் பெற வேண்டும் முடியும் என்று சொல்லி ஜாதகம் கணிக்கும் பொழுது யாருக்குமே எங்களுக்கு பொருத்தம் கிடையாது. கயிறு கட்டின அனைத்து ஆண் மக்களுக்கும் பொருத்தம் யாருக்குமே கிடையாது. அதனால உன் கணவருக்கு பார்த்தோம், கணவருக்கும் கிடையாது. சரி, உனக்கு பார்க்கும் பொழுது உனக்கும் பொருத்தம் கிடையாது. அதனால அள்ளிமுத்து பிறக்க ஆரவளை காட்ட அள்ளின்னு தான் இருக்குது, அள்ளிமுத்துக்கு தான் பொருத்தம் இருக்குது. அதனால அள்ளிமுத்துல கூட்டி போலான்னு வந்தோமா. ஐயோ ஐயா,
இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவனோ 5 சிறு வயது அறியாத பருவமாக இருக்கிறான். அவன் பாடசாலை போனதுண்டு. ஆனால் சண்டை செய்ய அவனுக்கு தெரியாதா? தங்கா நீ நினைப்பதெல்லாம் தப்பு. பெரிய மலையை கூட சிறு உளியால கரைக்கலாம். அதனால அவன் பிறக்கும் போதே ஆரவல்லி கோட்டை அழியணும். அழியமுத்து தான் ஜெயிப்பான். அதனால நீ பிள்ளையாக எங்களுடைய மகனை கொண்டு வந்திருக்கிறோம். உன்னை தனியா 16,000 கஜேந்திர பலம் பொருந்திய என் அண்ணன் விமர்சனால முடியாததா என் மகன் செய்ய போகிறான். அதான் முடிஞ்சு போச்சு. முடியும். மகனே, ஏன் நடந்தது? நடந்தது என்ன ஆனால் மாமா? பரவாயில்லை. ஏன் நடந்தது என்ன? ஏன் அழுகிறீர்? ஆனால் உன் மாமனாக விளங்கக்கூடிய மதகிரி வீமச்சனாகப்பட்டவன் ஆரவல்லி மாதவரிடத்தில் அகப்பட்டு யாராவது நேர்கே நெல்லூர் பட்டணம் மலபெருக்க சென்றார். ஆமா மலபெருக்க சென்ற இடத்திலே ஆரவல்லி என்று சொல்லக்கூடிய ஆரவல்லி சுரவல்லி 8 பெண்கள் 7 பேர் அடிமையாக்கினார்களாம். மலபெருக்கிறார். ஏன் மாமனையா உண்மைதான். அடிமையாக்கி சித்திரவதை செய்து கல்லறை என்று சொல்லப்பட்ட பாதாள சிறையில் அடைத்தார்களாம். வைத்த தப்பித்து வந்து விட்டார். தப்பித்து வந்து விட்டார். அதன் பிறகு ஆரவல்லி பாதர்கள் எனது பெரிய அண்ணனாக விளங்கக்கூடிய தர்மராஜனுக்கு ஐயா தர்மநாதனா, அதே தர்மா உன் தம்பியாகப்பட்ட வீமச்சனன் செய்தது நீதியா அநீதியா? ஆனால் உன் தம்பியாகப்பட்ட வீமனை கொண்டு வந்து ஒப்படைத்தால் ஆச்சு. இல்லை என்றால் கற்ப கட்ட வேண்டும். கப்ப கட்ட வேண்டும். ஆரவல்லி படையெடுப்பேன். அப்படி கப்பம் கட்ட தவறினால் ஆனால் இந்திர பிரகவத்தின் மீது படையெடுத்து வருவேன் என்று யுனுபம் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த காலோடு சேர்ந்து தோணதை கூட தமிழ்நாட்டு பெண்ணா நான் போய் வரேன். மகனே போறேன்னு சொல்றேன். ஆனால் உன் மாமனாகப்பட்டவர் சாஸ்திர கொடிவயத்தனாகப்பட்டவர் சகாதேவன் ஆமா சாஸ்திரம் பார்த்தார். நாடகம் கடிக்கும் பொழுது அந்த ஆரவல்லி பாதர்களை ஜெயம் பெற உன்னால் தான் முடியுமாம். அள்ளிமுத்து பிறக்க வேணும். ஆரவல்லி பண்ண அழிய வேண்டும். வேண்டும். ஆனால் அள்ளிமுத்து ஒரு கேடன், ஆரவல்லி ஒரு கோழி குஞ்சு. அப்படி பொருத்தம் இருக்கிறது. நான் சென்றால் ஜெயித்து விடலாமா? அப்ப நான் போய் வாரேன். ஆட்டு மந்தங்கள் முகந்த வேங்கை போல் பாய்கிறேன். அந்த கொடிய நீலியாக வழங்கப்பட்ட ஆரவல்லி பெண்களை அவர் கொட்டத்தை அடக்கி 8 நொடிக்குள்ளாக வெற்றி முறை சிறந்து வீடு திரும்புகிறேன். மகனே 16,000 கஜேந்திர பலம் பொருந்திய உன் மாமனால் முடியாத காரியத்தை நீ செய்ய போகிறாய். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. புளி பசித்தாலும் புள்ளை தின்னாது. சிறிய உளிதான் பெரிய மலையை குடையும். இவர் முகத்தை பாரம்மா. ஐவரோடு நீ ஒரு ஆடவனாக பிறந்த 6 பேராக இருந்தார். அவருக்கு ஏற்பட்ட பங்கத்தில் பிரதிபாதி பங்கில்லையா? போய்தா என்று அனுப்பம்மா. வயதே வந்தவுடனே கண்ணே அள்ளி வேந்தா என்று உன்னை அழைப்பாரே. காட்டுக்கு சென்ற அப்பா வீட்டுக்கு வந்தால் மகனே மகனே என்று வருவார். என் அப்பாவாகிய போர்மல்ல மகாராஜனுக்கும் பாண்டவருக்கும் முன்பகை பின்பகை இருக்கு. அதனால் வந்தவுடனே தந்தையாருக்கு என்ன பதில் சொல்வேன் என்று சொல்கிறார். என்ன மாமா சொல்றீங்க? அவர் வருவதற்கு முன்பதாகவே நான் கொண்டு வந்து அரமனையில் ஒப்படைக்கிறோம். அதுக்காக மகனை என்னுடைய மகனா வழங்கக்கூடிய ஐமன்னை கொண்டு வந்திருக்கிறோம். மகனுக்கு மகனாக ஆரவல்லி கொட்டத்தை அடக்குவதற்காக அபிமன்னனை உங்களுக்கு மகனாகவும் என்னை பாண்டவருக்கு மகனாகவும் மஞ்சள் நீர் பார்த்து மகனுக்கு மகனாக 1000 தாள் இருந்தாலும் ஊராம் பிள்ளை பூட்டி வளர்த்தா தன் பிள்ளை ஆகுமா? யோசனை பண்ணாத தாரவாக்க கால தாமதமாகிறது. ஐவரும் பங்கப்பட்டு அழுதக்கன் சிந்தனையோடு இருக்கிறார். போகிறேன். 8 நொடிக்குள்ளவன் கொட்டத்தை அடக்குகிறேன். அங்கே திரும்பி பறந்து வாழக்கூடிய பரங்களுக்கு இறையா வங்கத்தை அனுபவசிக்கிறேன். அவர் கொட்டத்தை அடக்கி திரிந்து வாழக்கூடிய பரங்களுக்கு இரையாக்கி வெற்றி முறை சிறந்து விடு திரும்புகிறேன். போய் வா மகனை என்று அனுப்பம்மா. அழுவாதம்மா. இருந்தாலும் எடுத்துரைத்தாலும் பெத்த மனம் பித்து பிள்ளை மன கல்லு. உண்மை உண்மை. பெத்தவருடைய மனம் பித்தாக இருக்கும்.
பயப்படாதே அம்மா. எக்காலம் இருந்தாலும் சாக்காலம் தலைக்கு மேல் துணிந்தவனுக்கு தூக்கு தொடர்னியே பஞ்சுமத்தை. சாகவே துணிந்தவனுக்கு சமத்தரமே முழங்கால் தண்ணி அடித்தரமே வேரோடு சாய்கின்ற பொழுது இலை முறிந்தால் என்ன கிளை முறிந்தால் என்ன. இருந்தாலும் இவர்களும் என் அண்ணன்மார்கள். கொட்டினால் தேலன்பால் கொட்டாவிட்டால் பாலிய பகல் புள்ள பூச்சென்பார்களா. ஆடவனை அடிமையாக்கி அகங்கொண்டிருக்கும் இந்த ஆரவழி கொட்டத்தை அடக்கி எத்தானோடி கொள்ளுக வெற்றி பெற தருகிறேன். அனுப்பு சீக்கிரம். மகனுக்கு மகனே நான் உங்க அம்மா கூட இருந்து பாத்துக்கிறேன். எங்க அம்மா கூட இருக்கும். சரி, உனக்கு கொஞ்சம் துடுக்கு தானே அதிகம். நீ கையும் காலையும் வச்சுட்டு கம்மிட்டு இருக்க மாட்டேன். எங்க அப்பா காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு. சரி, எங்க அப்பா கோபக்காரரு. வந்து என் தாய்க்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏதாவது சண்டை நடந்தா அத சொல்லி சமாதானம் செய்யும். சமாதானம் பண்ணுமா? முன்ன வந்துருவாரு, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு. சரி மாமா, என்ன செய்யணும்? கால் விடுங்க. ஆனா பையனோ துடுக்கு ரொம்ப பரபரன்னு இருப்பான். அதனால கை விலங்கு கால் விலங்கு ஆறு விலங்கு கை விலங்கு கால் விலங்கு விலங்கு பூட்டி அந்த படத்திலே சிறையில் அடைச்சு வைக்கணும். அப்படியா? அப்பா சரியா தான் இருக்கணும். எல்லாம் அம்மாவை நோண்டி விடுவேன். அழைத்துக் கொண்டு அரவணைச்சல் வெற்றி முறை சரிந்து விழுந்து திரும்புகிறேன். வருவாள் வருவாள் என்று வழியில் மீது வெளியிட்டு காத்து வெற்றியோடு வந்து ஒரு திருமுகத்தை போகிறேன். அட்டு மண்டைக்குள் புகுந்த வேங்கை போல் பாய்கிறேன். வெற்றி முறை சரிந்து விழுந்து திரும்புகிறேன். ஆரவள்ளிப்பட்டினம் எப்படி போனேன், எப்படி மாட்டினேன், எல்லாம் விஷயத்த சொல்லு. அந்த ஆரவல்லி இடத்துல நான் மலர் வரைக்கு தான் போனேன். சரி, மலர் வரைக்கும் போகும் பொழுது போற வழியில என்ன நடந்தது? அந்த போற வழியில கல்ச்சாமி கூவியது. ஒரு காளி கோயில் இருக்கிறது. போற வழியில காளி கோயில் இருக்குது. ஒரு பாலடைஞ்ச மண்டபம். அது பாலடைஞ்ச மண்டபம். போற வழியிலேயே காளி பத்திரகாளி கோயில். அந்த பத்திரகாளி கோயில்ல போய் அந்த காளியா தேவி வணங்கி விட்டு பிறகு அங்க போ. அங்க போயிருந்தா உனக்கு ஜெயம் கிடைச்சிருக்கும். ஆமா, நான் அகந்தையால போயிட்டேன். உன் வீரத்தினால ஆமா, காளிய மதியாம போனதுனாலதான் உனக்கு அபஜயம். அவஜயம். போகிற வழியிலே பாலடைஞ்ச மண்டபம் பத்திரகாளி ஆலயம் அந்த காளியை வணங்கி அவரிடத்தில் வரப்பிரசாதம் பெற்று போ. வரப்பிரசாதம் பெற்று பிறகு அந்த அள்ளியிடம் ஆரம்பிங்க. போய் வாருங்க. போய் வா. மாமா நகுல மகாராஜா, மாமா நகுல மகாராஜா. அப்போ ஆரவள்ளிப்பட்டினம் எப்படி போவான் அள்ளிமுத்து? அப்போ மாமனாக நகுல மகாராஜனை கூப்பிட்டார். ஏன்னா நகுலனுக்கு என்ன வேலைன்னா குதிரையினுடைய குணாச்சாரங்களை தெரிந்தவன் நகுலன். சண்டைக்கு போனாலும் ஒரு பக்கம் சாரதி ஓட்டினாலும் எந்த குதிரையை வண்டி பூட்டணும் அப்படிங்கிறது நகுலனுக்கு தான் தெரியும். அப்போ நகுல மகாராஜன் சொன்னார், அள்ளிமுத்து நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டம் சூதுக்கார ஆரவள்ளி. நெல்லூர் பட்டம் எப்படி போவேன் என்று கேட்டார். அதுக்கு என்னமாமா வழி என்று கேட்டேன். அப்ப அந்த மார்க்கமாக சத்தம் இல்லாமல் பறக்கக்கூடிய சப்தமேக புறவை என்று சொல்லக்கூடிய அமிர்தரஞ்சி புறவை ஒரு குதிரை கொடுக்கறேன். அந்த குதிரை மேல ஏறு. அந்த குதிரை கொண்டு போய் ஆரவள்ளி கோட்டை மேல விடும். அப்படி என்று மாமன் நகுலராஜ தந்திட்ட புறவி அமைப்புடன் நடந்துட்டானே.
கடுவனா பொட்டையா ரெண்டுக்கு சேராத ரெண்டும் கட்டானா கொடியடிச்சு விட்டு போகுது. ஆனா மாமனாகி நகரன் சொன்னார் இந்த புறவை மீது ஏறினா ஆரவள்ளி கோட்டை மேல கொண்டு போய் விடுமுன்னு. ஆனா இந்த குதிரை எங்க பார்த்தாலும் வனம், இங்க வந்து இறங்கி வச்சா என்ன காரணம்? அப்போ பார்த்தா அள்ளிமுத்து. சரி சோ அங்க காளி கோயில். மாமனாகி வீமன் சொன்னது சரியாச்சு. மாமனாகி வீமன் சொன்னது சரியா போச்சு. இந்த குதிரை இந்த பாலடைஞ்ச மண்டபம் பத்திரகாளி ஆலயத்திற்கு முன்பதாக வந்து அந்த மார்க்கமாக போன புறவி பூமியில் இறங்கி விட்டது. இங்குதான் காளி கோயில். இந்த காளியை வணங்கி போகலாம். அம்மா பாட்டு அம்மா பத்திரகாளி. காளி நீலி சூளி எனக்கு வாத்தி வரங்கூடம்மா. வாளுருவி கை கூடம்மா. வேறடே தாயே ஆனால் உன் பாடியாகப்பட்ட பத்திரகாளி பேசுகிறேன். ஆனால் உனக்கு என்ன வர வேண்டும்? தாயே ஆடவனை அடிமையாக்கி அதங்கொண்டு அரசாளக்கூடிய ஆரவள்ளி சூரவள்ளி அக்கா தங்க 7 லட்சம் பெண்கள் ஆரவள்ளி மந்திரத்தை அடியறுக்கணும். சூரவள்ளி மந்திரத்தை சுட்டரிக்கணும். அடிமைப்பட்டு கிடக்கூடிய ராஜாக்களை விடுதலை செய்யணும். ஆரவள்ளி ஜெயிக்க வாத்தி வரங்குடு வாளுருவை கை கொடு. அப்படி நான் உனக்கு வரவு தருவதாக இருந்தா அப்படி அந்த ஆரவள்ளி மாதங்களை செய்ய பெற்றால் எனக்கு பதிலாக என்ன தருவாய்? மலை போல தெய்வம் மனசுல ஆசைப்பட்டு வந்தேன். கேவல இது கூலிக்கார காளி. கூலியா கேக்குற கூலி கொடுக்கிறம்மா. ஆரவள்ளி சூரவள்ளி அக்கா தங்கச்சி 7 பேருடைய மந்திரத்தை ஜெயித்து அடிமைப்பட்ட ராஜாக்களை விடுதலை செய்து ஆரவள்ளி மந்திரத்தை அடியறுத்தால் அந்த 7 பெண்களுடைய உறுப்புகள் அவ மூக்கு முளையெடுத்து கொண்டு வந்து காளி கோயிலுக்கு முன்னால் மகர தோரணம் கட்டுறேன். சத்தியம் கரத்தில இருக்கக்கூடிய மந்திரவாள் வீர தவுக்கை பண்டார பெட்டி இந்த 3 வரத்தையும் தருகிறேன். பெற்றுக்கொள்ள அப்படி ஆகட்டும். காயை கொண்டு வா. காளி மனமச்சிட்டு பண்டாரம் பெட்டி பஞ்ச விபூதி வீரவாள் வீர சாட்டை என்ன மறக்காம இருந்தா ஆரவள்ளியார் உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. என்ன மறந்த உனக்கு ஆபத்து. அப்படி இந்த கனாபூத்து இடத்துல பண்டார பெட்டி பஞ்ச விபூதி வீரவாள் வீர சாட்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க.
என்னமே இல்லாத இன்னைக்கு என்னமோ கள்ளு சேவலு கூவுது. ஆமா அக்கா என்னக்கா காரணமாக இருக்கும்? என்ன காரணம் ஏழா தெரியவில்லை. என்று இன்று